السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أنبئكم بخير من ذلك للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. حسبي الله ونعم الوكيل. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 14 மற்றும் 15வது வசனம். இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்திகளுடைய விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது மனிதன் இந்த விஷயங்களை எல்லாம் இயற்கையிலேயே அவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், இதன் பக்கம் ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான். எந்தெந்த விஷயங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் முதல்ல, ஒரு ஆண் பெண்ணின் மீது, அதே நேரத்தில் ஒரு பெண் ஒரு ஆணின் மீது அந்த ஈர்ப்பும் மனிதனுக்கு இயற்கையில் ஏற்படுத்தப்படுகிறது. குழந்தைகள் மீது, செல்வங்களை சேர்ப்பது. என்ன செல்வம்? பொன் வெள்ளி இரண்டையும் சேர்ப்பதன் மீது பேராசை உடையவனாக இருக்கின்றான். அப்புறம் வாகனங்கள், குதிரை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டான். அதற்கு அடுத்து விலங்குகள், கால்நடைகள், கடைசியாக நிலங்கள், வல்ஹஸ். இந்த விஷயங்களை தான் மனிதன் யதார்த்தத்தில் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இதைவிட சிறந்த விஷயம் ஒன்று இருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய விஷயம்தான் எதை குறித்து? சுவனத்தை குறித்து. அடுத்த வசனம் சூரத் ஆல இம்ரானுடைய 15வது வசனம் அருளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியின் அடிப்படை. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி, இதை விட ஒரு சிறந்த விஷயம் ஒன்று இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், லில்லதீன இத்தகவ், அது அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் என்று கேட்டால் அப்படி அல்ல, இதை தாண்டி சிலரும் இதில் உள்ளடங்குவார்கள். அடுத்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை குறிப்பிடுவார். இதற்கு அடுத்த சூரத் ஆல இம்ரானுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை குறிப்பிடுவான். 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலரை குறிப்பிடுவான். அதை தாண்டியும் சிலரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் ஆங்காங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்கள் எல்லோருக்கும் சுவனம் என்பது நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக இந்த அருள்மறை என்பது கற்றுத் தருகிறது. யதார்த்தத்தில் இத்தக்கம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஏன் இந்த இத்தக்கம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு என்பதை மட்டும் இந்த வசனத்தில் குறிப்பிட்டுவிட்டு மற்ற சிலரை அடுத்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்னும் சிலரை இந்த வசன தொடரில் குறிப்பிடாவிட்டாலும் அல் குர்ஆனில் வேறு பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கின்றான். என்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இரையச்சம் என்பது சுவனம் எவர்களெல்லாம் நுழைவார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தே தெரியும். இரையச்சம் உடையவர்களுக்கு மற்ற வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த பண்புகள் ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆனால் மற்ற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இரையச்சம் என்பது கண்டிப்பாக என்ன செய்தே தீரும், இருந்தே தீரும். அவர்களுக்கு தான் அந்த பண்பு இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நுட்பமாக பேசும் விதமாக இத்தக்கோ பொதுவான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இரையச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும் எடுத்து இந்த வசனத்தில் பேசியிருப்பதை எம்மால் பார்க்க முடிகிறது. இத்தக்கோ எவர்கள் அல்லாஹ் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்றால் ஷாபிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் பேசுவான், கானித்தின் என்று பேசுவான். இப்போ பொறுமையாளர் என்று வரும் பொழுது ஒரு பொறுமையாளருக்கு இரையச்சம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஷாபிரி என்று சொன்னால் என்ன, நாம் நினைப்பதை போன்று பொறுமையாளர் அல்ல. எல்லா கோபத்தையும் பட்டுவிட்டு, திட்ட வேண்டியதையெல்லாம் திட்டிவிட்டு, அடிக்க வேண்டியதெல்லாம் அடித்துவிட்டு அல்லாஹ்க்காக பொறுமையாக விடுகிறேன், இவர்கள் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய ஷாபிரி. ஷாபிரி என்று சொன்னால் அஷ்ஷபுர் இந்த சர்மத்தில் ஊலா, பொறுமை என்பது சிரமத்தினுடைய ஆரம்பத்தில் ஏற்படுவது.
ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது, ஒரு சச்சரவு நடக்கும் பொழுது கோபம் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டு அந்த நேரத்தில் உடனே நான் அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தினால் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று ஆரம்பத்திலேயே பொறுமையை கடைபிடிப்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய பொறுமை. இன்று பலர் தவறாக அந்த பொறுமையை எல்லா சண்டை முடித்துவிட்டு நான் பொறுமையாக விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இதை பொறுமையாக இழந்துகிறார்கள். இதுவும் பொறுமை வரும், ஆனால் இந்த சுவனத்தையே அவருக்கு கூலியாக தரக்கூடிய ஒரு பொறுமையாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லவா. அந்த பொறுமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஸப்ரு இந்த சர்மத்தில் ஊலா, அது பிரச்சனையினுடைய ஆரம்பத்தில் ஏற்படும் அந்த பொறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அந்த பொறுமை யாருக்கு வரும்? எவர்கள் அல்லாஹ்வை அச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வரும். அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உடையவருக்கு தான் அந்த பொறுமை என்பது அந்த நேரத்தில் ஏற்படும். அப்போ அவர்களுக்கும் அந்த பொறுமை இருக்கும். இப்படி எவர்கள் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுவாரோ அவர்கள் எல்லோருக்கும் என்ன செய்யும்? இறையச்சம் என்பது இருந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் விதமாக அந்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொது பண்பாக இந்த இறையச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஜன்னாத்தும் சூனம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சூனத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறான். ஆறுகள் நாம் ஏற்கனவே சொன்னோம், ஹதீஸ்களிலும் குர்ஆன் வசனங்களிலும் வந்திருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையில் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சூனத்தில் பாலாறு ஓடும், சூனத்தில் தேனாறு ஓடும், சூனத்தில் நீர் ஓடைகள் நீராறுகள் ஓடும், மதுவினால் ஆன ஆறுகள் ஓடும் என்று பலவிதமான ஆறுகளை ஹதீஸிலும் வரலாற்று தொகுப்புகளிலும் எம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில் அன்பில் இஸ்லாம் என்பவர்கள் சூனத்தில் பல விதமான ஆறுகள் இருக்கின்றது. அப்படியான ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சூனத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான். ஃபீஹா, அந்த சூனத்திலே அஸ்வாஜுன், மிக தூய்மையான மனைவிமார்கள், அஸ்வாஜ் முத்தஹரா, தூய்மையான மனைவிமார்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசி காட்டுகின்றார். தூய்மையான மனைவிமார்கள் என்றால் என்ன? இரண்டு விதமான தூய்மை. ஒன்று உடல் ரீதியான தூய்மை, இன்னொன்று மன ரீதியான தூய்மை. உடல் ரீதியான தூய்மை என்றால் என்ன? இயற்கை உபாதைகள், தினசரி இயற்கை உபாதைகள், மாதாந்திர இயற்கை உபாதைகள், அதே போன்று பிரசவ நீரோட்டங்கள், அதே போன்று மற்ற யதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அசுத்தங்கள், இதை போன்ற விஷயங்களை விட்டெல்லாம் அவர்கள் தூய்மை பெற்றவர்கள். எந்த விதமான உடல் ரீதியான அசுத்தங்களும் அவர்களை தீண்டார். எப்பொழுதும் தூய்மையாக சுத்தமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உடல் அளவில். இரண்டாவது மனதளவில். இந்த உலகத்தில் என்னத்தான் எப்பேற்பட்ட ஒரு சீமாட்டி பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு தருணத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் மனதில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் இது விதிவிலக்கானவர்களாக இல்லை என்பதை வரலாற்று பக்கங்களிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில் மனிதன் என்ற அடிப்படையில் எப்பேற்பட்ட பெண்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறந்த பெண்களாக, உண்மையிலே அவர்கள் சிறந்த பெண்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் மனதளவில் ஏதாவது ஒரு சில சூழல்களில் அவர்களுக்கும் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அவர்களும் சில நேரங்களில் புரிந்து கொள்வதை விட்டும் அவர்கள் அப்பால் சென்று விடுவார்கள். அவர்களும் சில நேரங்களில் கடுமையாக பேசிவிடுவார்கள். அவர்களுக்கென்றே யதார்த்தத்தில், மனிதனுக்கென்றே யதார்த்தத்தில் ஒரு கோப உணர்ச்சி ஒன்று இருக்கும். அந்த கோப உணர்ச்சி எப்போதாவது வெளிப்படும். இதைகளெல்லாம் அந்த மனைவிமார்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அந்த மனைவிமார்கள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி அவர்கள் பியூர், யதார்த்தத்தில் தூய்மையுடையவர்களாகவே அவர்கள் படைக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான மனைவிமார்களும் அவர்களுக்கு அந்த சூனத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். தூய்மையான மனைவிமார்கள் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். அந்த தூய்மையான மனைவிமார்கள் என்பது அந்த உலகத்தில் தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவதை கொண்டு நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தூய்மையற்றது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலிருந்து குறிப்பிடுகின்றான். உனக்கு தூய்மையான ஒரு விஷயத்தை தருகின்றேன், இது வேண்டாம், உனக்கு தூய்மையான ஒரு விஷயத்தை நான் தருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் இது தூய்மை அற்றது என்பதையும் அதில் என்ன செய்ய முடியும்? விலகிக் கொள்ள முடியும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போன வசனத்தில் என்ன சொன்னான்? இவைகளெல்லாம் மனிதன் நேசிக்கிறான். அதில் முதலாவது பெண்களை குறிப்பிட்டான். பெண்களை மனிதன் இந்த உலகத்தில் நேசிக்கிறான். பெண்களுடைய இன்பத்தின் காரணத்தினால் உலகத்தில் வாழ்வதை அதிகமாக அவன் நேசிக்கிறான். அந்த பெண்களுடைய விஷயத்தில் அவன் நேசம் கொண்டிருப்பது காரணத்தினால் இங்கே வரான். அடுத்து இங்கே வரும்பொழுது அஸ்வாஜ் முத்தஹரா, உனக்கு அங்கே தூய்மையான மனைவிமார்கள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்களை நீ நேசிக்கலாம், எவ்வளவோ பெண்களின் மீது நீ ஈர்ப்புடையவராக இருக்கலாம். ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் தூய்மையற்றவர்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்போ அவர்கள் எல்லாம் தூய்மையற்றவர்கள். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போன வசனத்திலே குறிப்பிட்டாரு. இந்த உலகம் என்பது ஒரு பாழாகக்கூடிய, ஒரு வீணாகக்கூடிய, ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு அற்பமான உலகம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அற்பமானது தான். இறைவனுடைய
என்னுடைய பார்வை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழிந்து போகக்கூடிய ஒரு அற்பமான ஒன்று தான். இதன் மீது ஒரு மனிதன் யதார்த்தத்தில் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு முஸ்லீம் இதன் மீது ஆசை கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய தூய்மையற்ற விஷயங்களை விட மறுமையில் தூய்மையுடையதாக அழிந்து போகாத நிரந்தரமானதாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தையும் அந்த சுவனத்தையும் அந்த நீரோடைகளையும் அந்த சுவனத்தில் வழங்கப்படக்கூடிய சுத்தமான தூய்மையான பெண்களையும் ஒரு மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்கள் மட்டும் என்று சொல்லாமல் அடுத்து செல்வங்களுக்கு வருவான், மனைவிமார்களை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வருவான். அனைத்தும் அங்கு தூய்மையாக வழங்கப்படும். வீடுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் குறிப்பிடும் பொழுது சூரத்துல் ஸஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது எப்படி இங்கே அஸ்வாஜு முத்தஹரா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று அந்த வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மஸ்கனா, அதாவது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவான் தெரியுமா? وأخرى تحبونها نصر من الله. அதற்கு முந்தைய வசனம் يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة. தூய்மையான தங்குமிடங்களும் அவர்களுக்கு. மஸ்கனா என்று சொன்னால் தங்குமிடம், வீடு என்று அர்த்தம். தூய்மையான வீடும் மாளிகைகளும் அவர்களுக்கு அங்கே ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போன்றுதான் அசுத்தங்களை விட்டும் அழுக்குகளை விட்டும் தூய்மை அடைந்தது, அது இடிபாடுகளை விட்டும் தூய்மை அடைந்தது. அப்படியான தூய்மையான எல்லாவற்றிலும் தூய்மையான நிரந்தரமான ஒன்று அந்த சோனத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நல்லா குறிப்பிடுகின்றார். ஹைரும் என்றால் மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் விட சிறந்ததாக இது இருக்கும் என்று தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஒரு ரிதுவானும் இல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அங்கு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய ரிதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எவருக்கு கிடைத்து விட்டதோ அவருக்கு அதற்கு மேல் எந்த விதமான ஒரு கஷ்டமோ எந்த விதமான கவலையும் அவருக்கு தேவை கிடையாது. இந்த ரிதுவானு மினல்லா என்ற வார்த்தைக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றால் என்ன, அதற்கு மேல் அவர்களின் மீது இறைவனுக்கு கோபமே ஏற்படாது. இந்த ரிதுவானுக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று சொன்னால் இப்பேற்பட்ட பொருத்தம், அதற்கு மேல் அவர்களின் மீது இறைவனுக்கு எந்த கோபமும் ஏற்படாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலேயே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு அன்லிமிட்டடாக என்னென்னலாம் உங்களுக்கு வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அந்த சோனத்தில் உங்களை ஒரு அழகான ஒரு உயிரினமாக உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோனத்தில் மிக தூய்மையாக அந்த சோனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ வைப்பான். அப்படியான ஒரு வாழ்க்கை மறுமையில் காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு பஷீரும் பில் இபாத். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, கடைசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான் அல்லாஹு பஷீரும் பில் இபாத். அல்லாஹ் தன்னுடைய அனைத்து அடியார்களையும் ஒவ்வொரு அடியார்களையும் உற்று நோக்கி கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அப்போ அன்பின் இஸ்லாமிய அவர்களை நாமும் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பதை போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் யதார்த்தத்தில் மனதில் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படாதவர்கள் எவரும் இல்லை. அப்படி ஏற்படும் பொழுது அதையெல்லாம் விட்டு ஒளிந்து விட வேண்டும், அதையெல்லாம் ஆசையப்படக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அதை ஆசைப்படுவதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலின்படி, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அதை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மார்க்க அடிப்படையில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மறுமையில் ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கக்கூடிய சோனத்தை ஒரு முஃமின் அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய வசனத்தை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. ஹாதா மின் வலில் முஃமினின் பில்லாஹ் குல் ஹதா அஸ்தக்ஃபிரு லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஃமினாத் அஜ்மாஈன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.